என்னோட கையில ஒரு ரெசிபி பண்ணும்போது தான் இந்த அளவுக்கு சொதப்பணுமா ஷட். அடிக்கிற வெயிலுக்கு இந்த இளநியை வச்சு ஒரு டிஃப்ரெண்டா ஒரு ஷேக் பண்ணலாம்னு ஸ்டார்ட் பண்ணேன். இளநியை வெட்டுறதுக்காக அந்த கத்தியெல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு. அப்புறம் இளநியோட டாப் சைட்ல லைட்டா தான் போட்டேன். புஷ்ஷுன்னு தண்ணி மூஞ்சில அடிச்சிச்சு. சரி தண்ணி தான் வருதுன்னு நானும் அந்த கத்தியை வெளியே எடுத்துட்டு சொம்புல வச்சு கவுத்து பார்த்தேன். சுத்தமா தண்ணியே வரல. திருப்பி செகண்ட் டைம் கத்தி வச்சு லைட்டா குத்திட்டு கவுத்து பார்த்தேன். ஓகே தண்ணி வர மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ஆனா சொதப்பலே இங்கதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு தண்ணியே காணோம். சரி அப்புறமா அந்த தேங்காவை கட் பண்ணி ஓபன் பண்ணி பார்த்தேன். சொதப்பல் நம்பர் 2வே இங்கதான். சுத்தமா தேங்கவே இல்ல உள்ள. சரி நானும் சுரண்டி சுரண்டி பார்த்தேன். எதுவுமே இல்ல. சரி வந்த வரைக்கும் அப்படியே தூக்கி மிக்ஸி ஜார்ல போட்டேன். அப்புறம் கோகோனட்ல இருந்து எடுத்த கோகோனட் வாட்டர், பால் எல்லாம் போட்டு மிக்ஸி ஜார்ல லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சுகர், ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸில லைட்டா கிரைண்ட் பண்ணி வெளியே எடுத்துச்சு. அப்புறம் அதை கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது பார்த்தா ஒரு ஷேக் மாதிரி ஃபீல் ஆகல. ஏதோ ஒரு தேங்காய் பால் மாதிரி இருந்துச்சு. வேற வழி இல்லாம நான் வாங்கிட்டு வந்த ஐஸ்கிரீமை மேல போட்டேன். பட் நீங்க இளநீர் வாங்கும்போது நல்லா கேட்டு வாங்க. தண்ணியும் தேங்காவும் இருக்கிற கையா வாங்க. வாங்கி மறக்காம இந்த சம்மருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். பட் நான் இன்னைக்கு செஞ்சதுல எனக்கே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. உண்மையா ஓப்பனா சொல்லிடுறேன்.